வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவான் கும்பராசியில் இந்த அக்டோபர் மாதம் முதல் நிலை நின்று ஷஷராஜயோகத்தை உருவாக்குகிறார். இவருக்கு 7வது இடத்தில் சூரியன் அமர்கிறார். இதனால் இந்த 3 ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் தாராளமாக கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். சனி அல்லது சனி பகவான் அல்லது தேவன் என்று கூறப்படும் இந்த கிரகங்களில் இவர் கொடூரமான கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார். இந்த கிரகம் ஜாதகர்களுக்கு அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப அதன் பலன்களை தருகிறார். எனவே இது தேவையில்லாமல் இவர் கொடூரமான கிரகம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஜாதகர்கள் செய்யும் தவறுகளை யாரும் கணிப்பதில்லை. இருப்பினும் இவர் 2.5 ஆண்டுகளில் சனி ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு மாறுகிறார். சனி பகவான் வருங்காலத்தில் இன்னொரு பயிற்சி செய்ய இருக்கிறார். சனி பகவான் தற்சமயம் அவர் தன் அசல் திரிகோண ராசியான கும்பத்தில் நிலை பெறுகிறார். மேலும் இந்த நிலையின் காரணமாக ஷஷராஜயோகம் என்ற பஞ்சமகாபுருஷ ராஜயோகம் உருவாகிறது. ஷஷராஜயோகம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த யோகத்தின் பலன்களை மார்ச் 2025 வரை காணலாம் கீழ்கண்ட ராசிக்காரர்கள். இதன் காரணமாக சில ராசிகளின் மக்களுக்கு சனி கும்பராசியில் இருப்பதால் ஏராளமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஷஷ ராஜயோகத்தின் அதிர்ஷ்ட ராசிகள் என்பது கும்பம், ரிஷபம், கன்னி ஆகிய இந்த 3 ராசிகள் நல்லொரு அதிர்ஷ்ட பலனை பெறுவார்கள். மார்ச் 25, 2025 வரை இவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்ட காலம் இருக்கிறது. முதலில் கும்பராசியை பற்றி பார்ப்போம். கும்பராசியில் லக்ன வீட்டில் ஷஷ ராஜயோகம் உருவாகிறது. இந்த காலம் கும்பராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மேலும் இவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள இவர்களது பணிகள் தற்போது முடியும். வார கடன் யாவும் இவர்கள் வசம் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் நல்லதொரு பண ஆதாயங்களையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கும்பராசி மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினருடன் தரமான நேரத்தையும் மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்பை பெறுவார்கள். சனி பகவானின் 7 நாட்டு சடையின் கடைசி கட்டம் கும்பராசியில் நடக்கிறது. இதனால் இந்த ராசி மக்கள் ஒரு காலகட்டத்தில் சனி பகவானால் சுப பலன்களை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது. உயர் கல்விக்காக வெளியூர் பயணம் செய்ய வேண்டும் என்று கும்பராசி மக்கள் கனவு கண்டால் உங்கள் ஆசைகள் இப்போது நிறைவேறும். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். இதனால் இவர்கள் அதிக வருமானம், சம்பளம் மற்றும் பணியிடத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். இந்த கும்பராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களின் கடின முயற்சிகளுக்காக இவருடைய மூத்த அதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள். மேலும் இவர்கள் ஒரு புதிய திறமையை கண்டறியலாம். இவர்கள் தங்கள் தொழில் நல்லதொரு நன்மைகளை எதிர்பார்த்து உழைப்பதால் இவர்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். மற்றும் இவர்களின் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஆன்மீக ஆர்வம் மற்றும் அதனால் மகிழ்ச்சியும் கூடும். சிறந்து விளங்குவதற்கு உண்டான ஷஷராஜயோகத்தை பெறும் ராசிகளில் முதன்மையாக இருப்பது கும்பராசியாக இருக்கிறது. அடுத்து ரிஷபம். ரிஷபராசிக்கு 10ஆம் வீட்டில் இந்த ஷஷராஜயோகம் உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரிஷபராசியின் கர்ம வீடான சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இவர்கள் வெவ்வேறு துறைகளில் வெற்றியை பெறுவதற்குண்டான சூழலை தந்து இவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். மேலும் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் இவர்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். இவரின் உழைப்பு தற்சமயம் வீண் போகாது. ரிஷபராசி மக்களின் அலுவலகத்தில் உங்கள் பணி பாராட்டப்படும். மேலும் தங்கள் மேல் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்கள் வேலையை பாராட்டுவதுடன் உங்களுக்கு சகாயமாகவும் உதவிகரமாகவும் இருப்பார்கள். வெளிநாட்டில் வேலையை செய்யும் அல்லது வியாபாரம் செய்யும் ரிஷபராசி மக்கள் இவர்கள் திட்டமிட்டிருந்தால் உங்கள் கனவுகள் யாவும் இப்போது நிறைவேறும். உங்கள் கனவுகளை மெய்ப்பிக்க இது ஒரு சூழல். இந்த சூழல் அருமையாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் பல்வேறு துறைகளின் மூலம் பெரும் லாபத்தை சம்பாதிக்கலாம்.
அதற்குண்டிய காலமாக இந்த ஷஷ ராஜயோகம் உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசி மக்கள் தங்கள் எதிர்காலத்திற்கான பணத்தை சேமிக்க முடியும் என்பதால் சற்று நிதானித்து யோசித்து சேமிப்பில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும். மற்றும் குடும்ப உறுப்பினரும் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உள்ளன. வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். ரிஷபராசி மக்கள் வீடு வாசல் இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் வீடு வாசலைக்காக எண்ணி திட்டமிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் நின்றால் உங்களுக்கு வீடு வாசல் சொந்தமாக்கும் சூழல் இந்த நேரத்தில் ஷஷ ராஜயோகம் உங்களுக்கு தருகிறது என்பதை மறக்க வேண்டாம். அடுத்து கன்னிராசியின் 6ஆம் வீட்டில் ஷஷ ராஜயோகம் உருவாகிறது. இந்த கன்னிராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் தங்களின் வெற்றியை அடைய முடியும் மற்றும் இவர்களின் அனைத்து முயற்சிகளும் இவர்களுக்கு சிறந்த பலனை அள்ளித்தரும். இதனால் இவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். கன்னிராசி மக்களின் தொழிலில் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இவர்கள் கை வைத்த தொழில் யாவும் புனிதமாகும். நல்ல ஒரு லாபத்தை அறுவடை செய்யலாம். மேலும் இந்த தொழில் நிறைய முன்னேற்றம் இவர்களுக்கு ஏற்படும். இவர்கள் தங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகள் அல்லது பெரிய வேலைகளை எதிர்பார்க்கலாம் இவர்களிடம் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. மூத்த அதிகாரிகள் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இவர்களை மேம்பட செய்வார்கள். கன்னிராசி மக்கள் தங்களின் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அதற்காக நீங்கள் துணிந்து செயல்பட வேண்டும். கன்னிராசி மக்களின் பொருளாதார நிலை வலுவடையும். கன்னிராசி மக்கள் தங்களிடம் இதுவரை உள்ள கடனை இந்த நேரத்தில் திருப்பி அடைக்க முடியும். ஆகவே இப்பொழுதைய தேவை இவர்களுக்கு நல்லதொரு வருமானம். அந்த வருமானத்தை அடையக்கூடிய சூழலில் இவர்கள் இருக்க வேண்டும். இந்த தேவையை இப்போது நிறைவேற்றிக் கொள்ளலாம். உங்கள் வேலையை மாற்ற நினைக்கும் இந்த மக்கள் இந்த காலகட்டத்தில் இவர்களின் கனவு நிறைவேறும். இருந்தாலும் வேலையில் செல்லும் இடம் உங்களுக்கு தோதாக இருக்கிறதா என்று பார்த்து செயல்பட வேண்டும். கன்னிராசி மக்கள் தங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் தங்கள் தொழிலில் வெற்றியின் உச்சத்தை அடைய இந்த நேரம் இவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஷஷ ராஜயோகம் இவர்களை மேம்பட்ட ஒரு நிலையில் கொண்டு செல்லும். இவர்களுக்கு தேவையான வருமானத்தை இந்த நேரத்தில் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் சேமிக்கும் இவர்களால் முடியும். இந்த மேற்கூறிய 3 ராசி மக்களும் கும்பம், ரிஷபம், கன்னி ஆகிய இந்த 3 ராசி மக்களும் இந்த நேரத்தில் கருத்துடனும் எச்சரிக்கையும் இருந்து தன்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி சேமிப்பில் உயர்வார்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.